ராமன் திருப்தின்னு சொன்ன பிறகு அவனிடத்துல உத்தரவு கேட்டுட்டு அனுமதியோடு வந்து சேருன்னுட்டார். அதனால தான் பெருமாள்கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடுங்கோன்னு சபரி கேட்கல. என்னுடைய ஆச்சாரியனுக்கு இடத்துக்கு நான் கிளம்புறேன், உங்களுக்கு திருப்தியா, நீங்கள் எனக்கு சாட்சியாக இருந்தால் போதும். பெருமாள் தானே சாட்சியாக இருக்கான். எல்லாம் அந்த சர்வாந்தரியாமின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சாட்சி பூதனாக இருக்கான். நம்ம பண்ணுற கர்ம வினைகள் பாவ புண்ணியங்களை கணக்கு எடுத்துட்டு இருக்கான், உள்ளேயே இருக்கான். கடைசியில் அழைச்சின்னு போகிறதுக்காக காத்துட்டு இருக்கான். எப்போ நம்முடையதான கர்ம வினைகள் முடியறதோ அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரியாமிங்கிற வழித்துணைவன்கிற பெருமாள் நம்மளை 101வது நாடி வழியாற்றி வெளியில் அழைச்சின்னு போய் சூக்ஷ்ம சரீரத்தை கொடுத்து பரமபதத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக காத்துட்டு இருக்கான். அப்படி இங்கே மகரிஷி மதங்கர் சொல்கிறார், சபரிக்கு சொன்ன உடனே ராமனிடத்தில் நீங்கள் சாட்சியாக இருந்தால் பொருள் எப்படி போகிறாளோ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அவருக்கே இருக்குது. அதனால் அவருக்கே அந்த உரிமையை கொடுத்துட்டார் அவர். அந்த மாதிரி இதுக்கு பேர் அனுப்பிரவேச அவதாரம். அனுப்பிரவேசித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. நம்முடைய ஆண்டவனுடைய பரம்பரையில், ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரம்பரையில் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர் திருக்குடந்தை தேசிகன் அப்படிங்கிற ஒரு மகாத்மா எழுந்தருள் இருந்தார். அவரிடத்துலேருந்து தான் நம்முடையதான ஆசிரம பரம்பரை. அந்த ஆசிரம பரம்பரையில் திருக்குடந்தை தேசிகன், அதுக்கப்புறமா வழுத்தூர் ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியன், அதற்கு பிறகு திருத்தரப்பூண்டி ஆண்டவன் சொல்லக்கூடிய சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியர்கள். இப்போ இந்த திருத்தரப்பூண்டி ஆண்டவனுடைய தனியனில் பார்த்தேன்னாக்கா எப்படி பெருமாள் மாதிரி, பெருமாள் எப்படி அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரியாலும் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கா. அப்படிங்கிறத அந்த தனியனில் நம்முடைய பூர்வர்கள் சிஷ்டாச்சாரமுடையவர்கள் தனியன்லேயே எழுதுறா, அனுசந்தானம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமத் கோபால சூரேர் இரவதி கருணா வாப்த சத் சம்பிரதாயம். ஸ்ரீமத் கோபால சூரேர் நிரவதி கருணா வாப்த சத் சம்பிரதாயம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ யதின்றுபதி சர்வதः ஸ்தாபயித்வா யஸ்மின் சத் சம்பிரதாயம் சகலமுபதிஷன் அம்சதோனுப்ரவிஷ்டः. ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமனகம் தம் பஜே தேசிகேந்திரம். ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிம் அனகம் தம் பஜே தேசிகேந்திரம். தம் பஜே தேசிகேந்திரம். கோபாலசூரே நிரவதி கருணா. ஸ்ரீமத் கோபாலசூரேன்னா திருக்குடந்தை தேசிகன்கிறதான ஆச்சாரியன். நிரவதி கருணா, அவருடையதான கருணா கடாட்சத்தினால இந்த நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம்ங்கிறது ஏற்பட்டது அவருடைய கருணையினால. அதுக்கு பிறகு அவருக்கு அடுத்த ஆச்சாரியன் வழுத்தூர் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அவருடைய கிருபையினால இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணினாராம். அதுக்கு பிறகு மூன்றாவதாக அந்த சத் சம்பிரதாயத்தை எப்படி பிரவர்த்திக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஆச்சாரியன் சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் சொல்லக்கூடிய திருக்குடந்தை திருத்திரப்பூண்டி ஆண்டவன் சொல்றது அவர். அந்த திருத்திரப்பூண்டி ஆண்டவனுடைய ஹிருதயத்தில் பூகுந்து தனியிலே எழுதியிருக்கா. யஸ்மின் சத் சம்பிரதாயம், எந்த சம்பிரதாயம் அதை பிரவர்த்திக்கணுமோ யஸ்மின் சத் சம்பிரதாயம் சகலமுபதிஷன் அம்சதோ அனுப்பிரவிஷ்டக. அந்த அம்சபூதமாக இருந்து அந்த அவருடைய ஹிருதயத்தில் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த ஆச்சாரியன் யாரு? வழுத்தூர் ஆண்டவன் சொல்லக்கூடிய முதல் நம்முடைய ஆசிரம சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியன் யதீஸ்வரர் அவர். அதனால அந்த வழுத்தூர் ஆண்டவனுடையதான கிருபையினால வழுத்தூர் ஆண்டவன் அனுப்பிரவேசம் பண்ணி சம்பிரதாயத்தை இன்னும் பிரவர்த்திக்கும்படியா பண்ணாராம். திருத்திரபுரான் அவர் மூலமாக பிரச்சாரம் பண்ணினாரோ அந்த குற்றமற்றதான அனகம்னா குற்றமில்லாதவன் அர்த்தம். அந்த குற்றமற்றவரான அந்த ஆச்சாரியனை நான் சரணாகப்பட்டுகிறேன் அப்படின்னு தனியனுக்கு அர்த்தம். அதனால
ஆச்சாரியாளுக்கும் அந்த சக்தி இருந்திருக்கு. பெருமாள் மாதிரி அனுப்பிரவேசம் பண்ணுறக்கூடிய சக்தி இருந்திருக்கு. இது அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்கிறோம். அடுத்ததாக சொல்லும் பொழுது அம்சாவதாரம்னு ஒன்று சொன்னோமே. அம்சம் அப்படின்னா பெருமாளுடையதான திருவாபரணங்களே சில இடத்துல அவதாரங்கள் ஏற்படுறது, ஆழ்வார்களாக அவதரிக்கிறார். அதனால் பெருமாளுடையதான நித்தியசூரியிலே விஸ்வக்ஷேணரே நம்மாழ்வார்னு சொல்கிறார். நம்மாழ்வாரால் அவதரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஆதிசேஷன் நித்தியசூரி, ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரிக்கிறார். பெருமாளுடையதான கௌஸ்துபங்கிறதான ரத்னம், மணிவரை இவ சௌரேகே, எப்பொழுதும் பிரியாததான கௌஸ்துபங்கிறதான ரத்னம், அது குலசேகர ஆழ்வாராக அவதாரம் பண்ணி குலசேகர ஆழ்வாராக பெருமாளுக்கு கைங்கரிய தொண்டு பண்றார். வனமாலையுடையதான அம்சம்தான் அம்சாவதாரம்னு சொல்றது. வனமாலையுடையதான அம்சம்தான் தொண்டர்புடி ஆழ்வார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் பெருமாளுடைய அம்சபூதர்கள், அம்சாவதாரம்னு சொல்றது. அதனால தான் நித்தியசூரிகளில் சொல்லும் பொழுது கூட ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்தார். ஆதிசேஷனே அதுக்கப்புறமா பலபத்ரன்னு சொல்லக்கூடிய பலராமன் அண்ணா, கிருஷ்ணனுடையதான அண்ணாவாக அவதரித்தார். அவரே தான் அடுத்த யுகத்தில், துவாபர யுகத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரம், திரேதா யுகத்தில் ராமனுடைய அவதாரம், கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார்னு கொண்டாடுறோம் இல்லையா. அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததः பரக பலபத்ர த்ரிதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. அனந்தம் பிரதமம் ரூபம், அனந்தம் பிரதமம் ரூபம்,